Hi everyone. இந்த வீடியோவில் நம்ம கவர்னர் ரிலேட்டடான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ இதில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா கவர்னர், சீஃப் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் அட்வொகேட் ஜெனரல். அண்ட் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் ரிலேட்டடான ஆர்டிக்கல் எதெல்லாம் அப்படின்னா ஆர்டிக்கல் 153 டு ஆர்டிக்கல் 167. ஸோ அது எங்கே இருக்குன்னா பார்ட் 6 ஆஃப் தி கான்ஸ்டியூஷனில் இருக்குது. அண்ட் தென் ஒரு ஸ்டேட்டில் உள்ள கவர்னர் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் கவர்னராக இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிற ஆர்டிக்கல் அமெண்ட்மெண்ட் என்ன அப்படின்னா 7th அமெண்ட்மெண்ட் 1956. அண்ட் தென் ஒரு கவர்னரோட டென்யூர் அப்படின்னா 5 years. அண்ட் அவங்களோட ரெசிக்னேஷன் லெட்டர் வந்து என்னென்னா அட்ரஸிங் டு பிரசிடெண்ட்டுக்கு அட்ரஸ் பண்ணணும். அண்ட் தென் ஸோ இந்தியன் கவர்மெண்ட்டில் கவர்னர் வந்து ஹீ இஸ் அப்பாயிண்டட் பை த சென்டர். ஸோ இது வந்து எந்த கான்ஸ்டியூஷன் மாடலில் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னா கனடியன் மாடல். ஸோ வேறஸ் அமெரிக்கன் மாடலில் ஒரு கவர்னர் வந்து டைரெக்டாக எலெக்ட் ஆவாங்க. ஸோ கனடியன் மாடலில் அவங்க வந்து அப்பாயிண்டட் பை த சென்டர். ஸோ இந்த மாடலை தான் நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து அடாப்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ஸோ கவர்னரோட பவர்ஸ் வந்து பார்ப்போம். கவர்னருக்கு வந்து 4 கைண்ட் ஆஃப் பவர்ஸ் இருக்குது: எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ், ஃபினான்ஷியல் அண்ட் ஜுடிஷியரி. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட்டிவ் பவர் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னா எல்லா எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸுமே கவர்னரோட நேமில் தான் வந்து ஒரு ஸ்டேட்டில் வந்து நடக்கும். ஸோ இந்த கவர்னர் வந்து யாரெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணுறாரு, ஸோ இதெல்லாமே எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன் ஆஃப் கவர்னர் தான். ஸோ கவர்னர் யாரெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணுறாரு அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் and other ministers, advocate general of the state, and then chairman and members of state public service commission, and then members of subordinate judiciary like district judge and அதுக்கு below உள்ள கேட்டகரியில் உள்ள ஜட்ஜஸ். ஸோ இதெல்லாமே வந்து கவர்னர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். அண்ட் தென் வைஸ் சான்சலர் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் இந்த ஸ்டேட்டில் உள்ள யூனிவர்சிட்டிஸுக்கு வைஸ் சான்சலர் வந்து கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். அண்ட் தென் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷனை அப்பாயிண்ட் பண்ணுவார். ஸோ ஃபினான்ஷியல் பொசிஷனை ரிவ்யூ பண்ணுறதுக்காக ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷனை அப்பாயிண்ட் பண்ணுவார். ஸோ இதில் வந்து சேர்மேன் அண்ட் மெம்பர் ஆஃப் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ இவங்க வந்து அப்பாயிண்டட் பை கவர்னர். ஸோ இவங்களோட ரிமூவல் வந்து யாரால் பண்ண முடியும் அப்படின்னா ஒன்லி பை பிரசிடெண்ட். ஸோ இந்த பாயிண்ட்டை கூட நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரிமூவல் வந்து ஒன்லி பை பிரசிடெண்ட். அண்ட் தென் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். ஸோ ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அப்பாயிண்டட் பை கவர்னர். ஸோ இவங்களோட ரிமூவல் வந்து எப்படி இருக்கணும்னா ஆஸ் அ மேனர் ஆஃப் ஜட்ஜ் ஆஃப் ஹைகோர்ட். ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜை எப்படி ரிமூவ் பண்ணுறோமோ அந்த மேனரில் தான் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனரை ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் பவர். அண்ட் தென் லெஜிஸ்லேட்டிவ் பவர். ஸோ லெஜிஸ்லேட்டிவ் பவர்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் தான் சம்மன் பண்ணுறது ஆர் ப்ரொராக் பண்ணுறது ஆர் டிசால்வ் பண்ணுறது ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை. ஸோ அண்ட் தென் டியூரிங் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு செஷன் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ ஒவ்வொரு ஜெனரல் எலெக்ஷனுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு கமென்ஸ்மெண்ட்லேயும் அண்ட் எவ்ரி இயரோட ஃபஸ்ட்டு செஷன்லேயும் கவர்னர் தான் வந்து அட்ரஸ் பண்ணுவார். அண்ட் தென் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருந்துச்சு அப்படின்னா அதில் 1/6 மெம்பரை வந்து கவர்னர் தான் வந்து நாமினேட் பண்ணுவார். அண்ட் தென் ஆங்கிலோ இண்டியன் மெம்பர் வந்து கவர்னர் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் நாமினேட் பண்ணலாம். ஸோ அண்ட் தென் கவர்னர் வந்து ஒரு பில்லை வந்து ஸ்டேட்டில் பாஸ் பண்ணி அது வந்து கவர்னர் வந்து அசென்ட் பண்ணால் தான் ஆக்ட் ஆகும். ஸோ கவர்னர் என்னெல்லாம் பண்ணலான்னா அசென்ட் பண்ணலாம், வித்ஹோல்ட் பண்ணலாம், ரிட்டர்ன் பண்ணலாம் ஆர் பிரசிடெண்ட்டுக்கு ரிசர்வ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் கவர்னரோட லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ். அண்ட் தென் ஃபினான்ஷியல் பவர்ஸ். ஸோ மணி பில் வந்து கவர்னரோட ப்ரேயர் ரெக்கமெண்டேஷனோட தான் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். டிமாண்ட் ஆஃப் கிராண்டும் கவர்னரோட ரெக்கமெண்டேஷனில் தான் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து கவர்னரோட பவர்ஸ் ரிலேட்டட் டு ஃபினான்ஸ். அண்ட் தென் ஹி கேன் ஆல்சோ அப்பாயிண்ட் ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷனை அப்பாயிண்ட் பண்ணலாம். எதுக்காக அப்படின்னா ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டிஸை ரிவ்யூ பண்ணுறதுக்காக. அண்ட் தென் ஜுடிஷியல் பவர்ஸ்.
ஸோ கவர்னர் வந்து பேடன், ரெஸ்பைட், ரெமிஷன் வந்து கொடுக்கலாம். ஸோ என்ன இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, கவர்னர் வந்து டெத் சென்டென்சஸ்க்கு பேடன் கொடுக்க முடியாது. ஸோ டெத் சென்டென்ஸ்க்கு பேடன் கொடுக்குற இது வந்து ஒன்லி பை பிரசிடென்ட். ஸோ பிரசிடென்ட் மட்டும் தான் அதுக்கு கொடுக்க முடியும். ஸோ ஹி கேனாட் பேடன் எ டெத் சென்டர் அண்ட் அ சென்டென்ஸ் பை மிலிட்ரி கோர்ட். ஸோ மிலிட்ரி கோர்ட் மூலமாக ஏதாவது ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதையும் வந்து கவர்னரால் பேடன் பண்ண முடியாது. அண்ட் கவர்னரால் ஹைகோர்ட் ஜட்ஜெல்லாம் அப்பாயிண்ட் பண்ண முடியாது. பட் பிரசிடெண்ட் ஹைகோர்ட் ஜட்ஜை அப்பாயிண்ட் பண்ணும்போது கவர்னர்கிட்ட கன்சல்ட் பண்ணுவாங்க. கவர்னர் வந்து யாரெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், கவர்னர் வந்து சபார்டினேட் ஜுடிஷியரி மெம்பர்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இதுவும் வந்து கவர்னரோட ஜுடிஷியல் பவர்ஸில் ஒன் ஆஃப் த பாயிண்ட். ஸோ இதுதான் வந்து கவர்னரோட 4 கைண்ட் ஆஃப் பவர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஆர்டிகல்ஸ் ரிலேட்டட் டு கவர்னர். ஸோ கவர்னர் ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆர்டிகல் 154. ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆல் த எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் த ஸ்டேட் வந்து எக்ஸிக்யூட்டிவ் வந்து பவர் ஆஃப் த ஸ்டேட் வெஸ்டட் இன் த கவர்னர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஆர்டிகல் 154. அண்ட் தென் ஆர்டிகல் 163ல கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து எய்ட் அண்ட் அட்வைஸ் த கவர்னர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஆர்டிகல் 163. அண்ட் தென் ஆர்டிகல் 164ல் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 155ல் அப்பாயின்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட். ஸோ பிரசிடென்ட் எப்படி அப்பாயிண்ட் பண்ணப்படுறாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஆர்டிகல் 157ல் குவாலிஃபிகேஷன் ஆஃப் பிரசிடென்ட் சொல்லியிருப்பாங்க. He should be a citizen of India and he should have completed 35 years old அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஆர்டிக்கிள் 158ல் கண்டிஷன் ஆஃப் ஆஃபீஸ் சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு பிரசிடெண்ட், ஒரு கவர்னர் வந்து பார்லிமெண்ட்டில் மெம்பராக இருக்கக்கூடாது, ப்ளஸ் எந்த ஒரு ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் 156 வந்து டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ 5 years ஃப்ரம் அவர் ஆஃபீஸில் என்டர் ஆனதுலேருந்து 5 years வந்து அவரோட டேர்ம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஆர்டிக்கிள் 159 ஓத் பற்றி சொல்லியிருப்பாங்க, ஒரு பிரசிடெண்ட்டோட ஓத் பற்றி சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஆர்டிக்கிள் 160 டிஸ்சார்ஜ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஒரு கவர்னராக அவரோட ஃபங்க்ஷன்ஸ் டிஸ்சார்ஜ் பண்ணுறது சொல்லியிருப்பாங்க. ஆர்டிக்கிள் 161 என்னென்னா, கவர்னர் பவர் டு கிராண்ட் பேடன். ஸோ பேடன் வழங்குறதுல கவர்னரோட பவர் பற்றி சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஆர்டிக்கிள் 168 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கவர்னர் இஸ் அ பார்ட் ஆஃப் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆர்டிக்கிள் 200, ஸோ இது வந்து லெஜிஸ்லேட்டிவ் பவருக்கு கீழே வரும். ஸோ ஆர்டிக்கிள் 200ல் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அசென்ட் டு பில். ஸோ கவர்னர் வந்து ஒரு பில்லுக்கு அசென்ட் பண்ணலாம் ஆர் வித் ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். ஸோ இதெல்லாம் ஆர்டிக்கிள் 200ல் சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஆர்டிக்கிள் 201ல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கவர்னர் வந்து ஒரு பில்லை வந்து பிரசிடெண்ட்டுக்கு ரிசர்வ் பண்ணி வைக்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஆர்டிக்கிள் 202ல் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கவர்னர் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து கவர்னர் ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஸ்பெஷல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ ஸ்பெஷல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து சில ஸ்டேட் கவர்னர்ஸ்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்டேட்ஸ் வந்து கவர்னர்ஸ் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஹெட்டாக இருப்பாங்க. வேரஸ் இன் கேஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஹெட்டாக இருப்பாங்க. ஸோ இன் சம் ஸ்டேட்ஸ் அந்த கவர்னர்ஸ்க்கு வந்து ஸ்பெஷல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அது என்னெல்லான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் மகாராஷ்டிரா. ஸோ மகாராஷ்டிராவில் வந்து என்ன ஸ்பெஷல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா, செப்பரேட் டெவலப்மெண்ட் போர்ட்ஸ் ஃபார் விதர்பா அண்ட் மராத்வாடா. ஸோ இந்த 2 டிஸ்ட்ரிக்ஸ்க்கும் வந்து செப்பரேட் டெவலப்மெண்ட் போர்ட்ஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இந்த கவர்னரோட ஸ்பெஷல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் குஜராத். ஸோ குஜராத்லேயும் என்னென்னா ஸ்பெஷல் டெவலப்மெண்ட் போர்ட்ஸ் வந்து ஃபார் சௌராஷ்டிரா அண்ட் குஜ். ஸோ இந்த 2 ஏரியாஸ்லேயும் ஸ்பெஷல் டெவலப்மெண்ட் போர்ட்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஸோ இந்த 2 சொல்கிற ஆர்டிக்கிள் என்னென்னா, ஆர்டிக்கிள் 371 அதில் வந்து கிளாஸ் 1. அண்ட் தென் நாகாலாண்ட். ஸோ
இங்கே உள்ள கவர்னரோட ஸ்பெஷல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா லா அண்ட் ஆர்டர். ஸோ லா அண்ட் ஆர்டருக்கு வந்து பார்க்கணும். பிகாஸ் இன்டர்னல் டிஸ்டர்பன்சஸ் வந்து இந்த ஏரியாவில் நடக்கும். டுசங் ஏரியா அப்படிங்கிற ஏரியாவில் வந்து இன்டர்னல் டிஸ்டர்பன்சஸ்லாம் வந்து வராமல் லா அண்ட் ஆர்டர் வந்து பார்த்துக்கணும். ஸோ இதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் என்னென்னா ஆர்டிக்கல் 371A. அண்ட் தென் மணிப்பூர். ஸோ மணிப்பூரில் என்ன ஸ்பெஷல் ரெஸ்பான்சிபிலிட்டினா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஹில் ஏரியாஸ். ஸோ மணிப்பூரில் உள்ள ஹில் ஏரியாஸில் வந்து எல்லாமே வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து மணிப்பூரோட ஸ்பெஷல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் தென் சிக்கிம். ஸோ சிக்கிமில் உள்ள கவர்னரோட ஸ்பெஷல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா பீஸ் அண்ட் எக்கனாமிக் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் அட்வான்ஸ்மெண்ட். ஸோ இதெல்லாத்தையுமே வந்து என்ஷூர் பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ சிக்கிமில் உள்ள டிஃப்ரெண்ட் செக்ஷன் ஆஃப் பாப்புலேஷன்ஸ். ஸோ ஒவ்வொரு செக்ஷன் ஆஃப் பாப்புலேஷன்ஸ்லேயுமே பீஸ் இருக்கா அண்ட் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் அட்வான்ஸ்மெண்ட் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஸோ இதை சொல்கிற ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா ஆர்டிக்கல் 371FG. அண்ட் தென் இன் அருணாச்சல் பிரதேஷ். ஸோ அருணாச்சல் பிரதேஷில் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா லா அண்ட் ஆர்டர் செக் பண்ணணும். ஸோ இதை சொல்கிற ஆர்டிக்கல் 371HA. அண்ட் கர்நாடகாவில் என்ன ஸ்பெஷல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்னா செப்பரேட் டெவலப்மெண்ட் போர்ட் ஃபார் கர்நாடகா அண்ட் ஹைதராபாத் ரீஜன். ஸோ இந்த ரீஜனில் வந்து செப்பரேட் டெவலப்மெண்ட் போர்ட்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து கர்நாடகாவில் உள்ள ஸ்பெஷல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இது வந்து எந்த ஆர்டிக்கிளில் எந்த அமெண்ட்மெண்ட்டில் ஆட் பண்ணப்பட்டுச்சுன்னா 90th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2012 வந்து ஆடட் ஆச்சு. அண்ட் தென் அஸ்ஸாம். ஸோ அஸ்ஸாம்லேயும் வந்து என்னென்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ட்ரைபல் ஏரியாஸ். ஸோ ட்ரைபல் ஏரியாஸில் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு அட்மினிஸ்டர் பண்ணணும். அண்ட் தென் ஸோ கவர்னர்ஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ், ஒரு 4 ஸ்டேட்ஸில் உள்ள கவர்னர்ஸும் ட்ரைபல் வெல்ஃபேர் மினிஸ்டர்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணணும். ஸோ இது எந்தெந்த ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ் அண்ட் ஒடிசா. ஸோ இவங்களாம் வந்து கவர்னர் வந்து ட்ரைபல் வெல்ஃபேர் மினிஸ்டர்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. பை 94th Amendment Act 2006 பீகார் வாஸ் எக்ஸ்க்ளூடட். ஸோ 94th Amendment Act 2006 படி பீகார் வந்து இந்த ப்ரொவிஷன் வந்து எக்ஸ்க்ளூடட் ஆச்சு. அண்ட் தென் சம் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். The first female first female governor of India. So independent Indiaல first female governor யார் அப்படின்னா சரோஜினி நாயுடு. And then longest serving governor of state. ஸோ ஒரே ஸ்டேட்டில் லாங்கஸ்ட்டாக ரொம்ப இயர்ஸ் சர்வ் பண்ணியிருப்பாங்கள்ல, ஸோ அந்த கவர்னர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் பத்மஜு நாயுடு. ஸோ பத்மஜா நாயுடு வாஸ் த டாட்டர் ஆஃப் சரோஜினி நாயுடு. 11 இயர்ஸாக கவர்னராக சர்வ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் லாங்கஸ்ட் சர்விங் கவர்னர். ஸோ நார்மலாக லாங்கஸ்ட்டாக சர்வ் பண்ண கவர்னர் யார் அப்படின்னா A.K. கிட்வாய். நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட் வைஸ்ராய் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா. ஸோ பிரிட்டிஷ் இந்தியாவோட லாஸ்ட் வைஸ்ராய் அண்ட் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா. ஸோ இது யார் அப்படின்னா லார்ட் மவுண்ட் பேட்டன். ஸோ இவர் தான் வந்து லாஸ்ட் வைஸ்ராய் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா ஆஸ் வெல் அஸ் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியாவாக இருப்பார். அண்ட் தென் ஆஃப்டர் 1950 இந்த கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிற போஸ்ட் வந்து அபாலிஷ் ஆயிரும். ஸோ லாஸ்ட் இந்தியன் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஸோ ஒரு இந்தியன் வந்து லாஸ்ட்டாக கவர்னர் ஜெனரலாக இருந்தது யார் அப்படின்னா சி ராஜகோபாலாச்சாரி. ஸோ ஆஃப்டர் 1950 கவர்னர் ஜெனரலுங்கிற போஸ்ட் வந்து அபாலிஷ் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் கவர்னர் அதெல்லாம் வரும். ஸோ இதுதான் வந்து கவர்னர் ரிலேட்டடான இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது பாயிண்ட்ஸ் மிஸ்ஸாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.